இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் பட்டாயால இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போனோம்னா லைக் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து அப்படியே பக்கத்தில் வந்து பீச் இருக்குது. ஸோ அப்படியே பீச்சோரமாக நடந்து காற்று வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வாக் பண்ணி போய் வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ மீன்வேல் அது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த பட்டாயா அப்படின்றது வந்து பட்டாயா சிட்டி அப்படின்றது வந்து லைட்ஸ் போட்டு பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலாக வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இதுவே ஒரு குட்டி பிரயாணம் தான். ஒரு அரை மணி நேரம் கடந்து நடந்து போக வேண்டும். எதுக்கு இப்போ தூய தமிழில்? ஆனால் இப்போ வந்து தூய தமிழ் எதுக்குன்னா அங்கே போனால் எல்லாம் தூய தமிழ் மலையாளம் எல்லாமே வந்துடும் நமக்கு, அதனால தான். ஸோ கைஸ் இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துட்டு நாங்கள் வாக்கிங் ஸ்ட்ரீட் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஆனால் இந்த பயணத்தில் வந்துட்டு நாங்கள் எதிர்கொள்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. அது சொல்லவும் முடியாது, காமிக்கவும் முடியாது. அதனால் வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே. ஸோ கைஸ் வர வழியில் ஒரு சின்ன சந்து இருந்துச்சு. அந்த சந்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஷாப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நாங்கள் இப்போது பார்க்க வந்திருக்கோம். சட்டை, பேண்ட்டு, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நீ எதாவது வாங்கணும் அப்படின்னா கூட நீ பாரு. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக இல்லையா? இதுதான் தொப்பி வாங்கி தர சரியான தருணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Sir, how much hats, sir? 150. Anything less? 100? No? என்னப்பா இல்ல அங்க பார்க்கலாம். 150 அங்க இருக்குமா? எங்க போனா கடைங்க இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் இப்போ வந்து நாங்கள் ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்றது வந்து ஹிஸ்ட்ரி டிவியில் இதிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஓப்பனில் இருக்காது எனிவேஸ், பட் இது வந்து ஒரு சின்ன மால் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாலுக்குள்ளே வந்துட்டு அந்த ரிப்ளீஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது இந்த இடத்துல. குட்டி கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது ரெஸ்ட் ரூம் மட்டும்தான். அது இருக்கா அப்படின்றது தான் தெரில. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு மழையாக இருக்குது கைஸ், ஃபுல்லாக ட்ரெஸ் மழை. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கீழ் ஃப்ளோரு மேல் ஃப்ளோரு எல்லா ஃப்ளோர்லேயும் வந்து வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது, துணி மட்டும்தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. 100 பாட்ஸில் இருந்து 100 பாட்ஸில் இருந்து 500 பாட்ஸ் 600 பாட்ஸ் வரைக்கும் அந்த ரேஞ்சில் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான ரெஸ்ட் ரூம் கிடச்சிருச்சு. வேறு எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் என்னுடைய நாஸ்டாலஜிக் மெமரியை வந்து தூண்டி விட்டு இந்த ரிப்ளீஸ் வந்துட்டு என்னை உள்ளே வர வச்சுட்டாங்க. பட் ஆனால் ரிப்ளீஸ்க்கு போகலை, ஏன்னா இப்போ டைமும் இல்லை அது. அண்டு இப்போ வந்துட்டு அது ரைட் டைமும் கிடையாது ரிப்ளீஸ்க்கு போகிறதுக்கு. அதனால் மேபி நாளைக்கு பிளான் பண்ணி பார்க்கலாம். அப்படி என்ன தான் உள்ளே இருக்குது, ரிப்ளீஸில் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நாளைக்கு ட்ரை பண்ணலாம், பார்ப்போம். பட் அதை விட முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து எல்லா இளைஞர்களுக்கான ஒரு கனவு இடம் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் மேடம்க்கு ஆல்ரெடி வந்து கால் கொஞ்சம் உடஞ்சிச்சு, அதனால அவங்களால பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸோ கைஸ் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்துட்டோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இப்போ நம்ம எங்க போறோம்னா நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்குள்ள தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க கைஸ் போலாம். எத்தனை வருஷ கனவு நிறைவேறுது. கட்டுக்கடங்காத காலம் வந்துட்டான்டா. நீங்க பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு 7-Eleven இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிக் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டிக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சேஃப்டி, செக்யூரிட்டி, எமர்ஜென்சி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்காக இருக்காங்க. 611 அப்படின்னு ஒன்று இருக்கு கைஸ், 711 மாதிரி. நீங்க வந்து ஆல் ஓவர் தி குளோப் எங்க போனாலும் 611 பார்க்க மாட்டீங்க. ஸோ 611 பார்க்கணும்னா தயவு செஞ்சு பாருங்க. கனவு கன்னிகள் எல்லாம் நடமாட்டு கொண்டிருக்கும் இடம், ஒரே இடம், அது வாக்கிங் ஸ்ட்ரீட் மட்டும்தான். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போய்கிட்டே இருக்கோம். அங்க பாடுறா அந்த பொண்ணு என்னையே பாக்குறாடா. ஃபைனலா வந்துட்டு நாங்க இந்த இதுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம். வாக்கிங் ஸ்ட்ரீட்ல இருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருக்கோம். நாக்கு தள்ளுது. புரியல. ஸ்ட்ரீட்ல இருந்து வெளில போறதுக்கா நாக்கு தள்ளிடும் போல. நாக்கு தள்ளிட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து பாடியும் தாங்க மாட்டேங்குது. ஸோ அதனால கிளம்பலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ எப்படியும் எனக்கு நான் எதிர்பார்த்தது அவ்வளவா இல்லை. இங்க கிளம்பி கொண்டிருக்கிறோம். வருஷம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுமுடல். இத்தனை வருஷமா வந்து நான் இதை பார்க்கறதுக்கு தான் வந்தனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏரியாவே வேஸ்ட், யாருமே வராதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு 40 நிமிஷம் வாக்கிங் ஸ்ட்ரீட்ல வாக்கிங் பண்ணதை விட வெளில வாக்கிங் பண்ணதான் கஷ்டம். நான் ரேண்ட் பண்றேங்க இந்த வாட்டி. என்னால முடியலங்க, பொறுக்க மாட்டேங்க. நம்ம ஷோ எல்லாம் காமிப்பேன். ஃபுல்லா பாட்டு போட்டு சவுண்ட் சிஸ்டம் போட்டு ஷோ காமிப்பேன். எல்லாமே ஒரு பின்பம் தான், எல்லாமே போலி, பொய். நம்பி விடாதீர்கள். நம்பினீர்கள் என்றால் என்னை போல் ஏமாற்றப்படுவீர்கள். கைஸ், நாங்க வந்துட்டு கடைசியா வந்த ஸ்பாட் தான் லானா ஹெல்த் மசாஜ் சென்டர். இது வந்து எங்களுடைய கைடு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இடம். ஸோ அதனால வந்துட்டு இங்கே கால் வலிக்குது அப்படின்ட்டு ஃபுட் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்துட்டு எங்களுடைய ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்க தான் கிருத்திகா. அவங்க விலாகு தான் இது, ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. கைஸ், அவங்க 3 பேரும் அங்கே இருக்காங்க, ஆனால் நான் வந்து இங்கே இருக்கேன். என்னை வந்து லைட்டாக ஒதுக்கிட்டாங்க. அம்மா, இங்கே தான் நமக்கு வந்துட்டு ஃபுட் மசாஜ் நடக்க போகுது. ஸோ கைஸ், எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்ல தூக்கம் முக்கியம். ஆமா, நான் தூங்கிட்டேன். அதெல்லாம் எரியுதிரி மாலா எஃபெக்ட்ல சுத்திட்டு இருந்தேன். வந்ததுக்கு கால் வலியும் வந்துச்சு, அதுக்கு மசாஜும் வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 200 பாத்ஸ்க்கு வந்து, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணணும், ஆல்மோஸ்ட் ஒரு 450-480 ருபீஸ் தான் வரும். அந்த 480 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட் மசாஜ் உங்களுக்கு வந்து இந்தியாவில் கூட கிடைக்காது. தாய்லாண்டில் மட்டும் தான். இது கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பண்ணவங்க நல்லா பண்ணாங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். சுண்டல் ஓவராக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்துட்டு பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுண்டல் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கோம். அதான் சுண்டல் வாங்கிட்டோம். சுண்டலில் இது கார்ன். இந்த கிளினிக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்கலான்னு நினச்சோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடையை சாத்திட்டான். என்னம்மா, நாளைக்கு இதே கிளினிக் வருவோமா? வரலாமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?